தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 8,21,000 மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். எவ்வளவு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? இதில் மாணவர்கள் எவ்வளவு பேர், மாணவிகள் எவ்வளவு பேர் தேர்வு எழுதுகின்றனர்? இந்த ஆண்டு விவரங்களை பதிவு பண்ணுங்க சங்கரன். வணக்கம் காயத்ரி. தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தற்போது துவங்கி இருக்கின்றன. மிக சரியாக 10:15 மணிக்கு விடை எழுதுவதற்கான நேரம் என்பது துவங்குகிறது. பிற்பகல் 1:15 மணி வரை இந்த தேர்வானது தொடர்ந்து நடைபெறும். தமிழகம் முழுவதும் 3,316 மையங்களில் நடைபெறக்கூடிய இந்த தேர்வில் 8,21,000 மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். மாணவிகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த தேர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் தேர்வுக்கான முழு வீச்சில் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் எல்லாம் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தேர்வு பணிகளை கண்காணித்து வருகிறார்கள். தலைநகர் சென்னையில் எடுத்துக்கொண்டால் 250 மையங்களில் நடைபெறக்கூடிய தேர்வில் 66,000 மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் தனித்தேர்வாக இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 250 சிறைவாசிகள் தமிழகம் முழுவதும் முக்கிய சிறைச்சாலைகளில் இந்த தேர்வை சிறைச்சாலைகளிலேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மையங்களில் தேர்வை எழுதுகிறார்கள். வரக்கூடிய 25ஆம் தேதி வரை இந்த பொதுத் தேர்வானது நடைபெறுகிறது. இதனுடைய முடிவுகள் மே மாதம் 9ஆம் தேதி வெளியாகும் என்று தேர்வுத்துறை அறிவித்திருக்கிறது. தேர்வுகளில் எவ்வித முறைகேடுகளும் நடக்காத அளவிற்கு கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 8,500 ஆசிரியர்கள் அடங்கிய பறக்கும் படை குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தேர்வு அறைகளுக்குள்ளாக மாணவர்களை தொந்தரவுபடுத்தும் வகையில் பறக்கும் படை குழுவில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வை கண்காணிப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன், அதேபோன்று தேர்வுத்துறை இயக்குநர் லதா, சென்னை மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அதிகாரி முத்து பழனிசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். தேர்வு அறைகளை அதிகாரிகள் குழுவினர் பார்வையிட்டிருக்கிறார்கள். இதேபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. தேர்வு சுமூகமாக துவங்கி இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.